அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சுவாரஸ்ய நிகழ்வுல என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நம்ம இந்து மத நம்பிக்கையின்படி ஆத்மாக்களை பிரேதாத்மா என்றும் மகாத்மா என்றும் அழைப்போம். இந்த பிரேதாத்மா அப்படிங்கிறது ஒரு சாதாரண எளிய மனிதர்களோட ஆத்மாவை பிரேதாத்மா என்றும், மகாத்மா என்றால் பெரிய அவதாரங்கள், மகத்தான பணிகளை செய்தவர்கள், இந்த தொண்டாற்றியவர்கள், இவர்களுடைய ஆத்மாவை மகாத்மா என்றும் அழைப்பர். நம்ம தேச தந்தையான காந்தி அவர்களை மகாத்மா என்று அழைத்தது யாருன்னு ரவீந்திரநாத் தாகூர். இந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை காந்தி குருதேவ் என்று அழைத்திருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை மகாத்மா என்று அழைப்பதற்கு முன்பே காந்தியை ஜி சுப்பிரமணியனார், தமிழகத்தை சேர்ந்த த இந்து பத்திரிகையின் ஆசிரியரான ஜி சுப்பிரமணியனார் காந்தியை மகாத்மா என்று அழைச்சிருப்பார். இது எந்த நிகழ்வுனா, 1912 தென்னாப்பிரிக்கால காந்தி அவருடைய மகத்தான பணிகள், வழக்கறிஞர் பணி, இனவரி கொள்கைக்காக பாடுபட்டது. இந்த நிகழ்வின் காரணமாக காந்தியை மகத்தான பணிகளை செய்வதால் இவரை மகாத்மா என்று அழைக்காமல் வேற என்னவென்று அழைக்கலாம் என்று ஜி சுப்பிரமணியன் அவர்கள் 1912 த இந்து பத்திரிகையில இதை ஒரு வரியாவே எழுதியிருப்பார்.